ஏசாயா 41வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 41:10 வாசியுங்கள். பயப்படாதே, நான் கூட இருக்கிறேன், திகையாதே, நானும் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்கி நடத்துவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம் அதிகமாய் ஆண்டவர் கடந்த மாதம் ஸ்தோத்திரம் கடைசி வாரத்தில் ஆண்டவர் செய்தியுடைய காரியத்தை தரும் பொழுது இந்த வார்த்தையும் ஆண்டவர் குறிப்பாய் தந்தார். ஆகிலும் இந்நாளே உங்களுக்கு போதித்து தரும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் முன்குறித்த காரியம் ஒன்றும் தடைப்படாது என்று சொல்லப்பட்டது போல நமக்கு அவை ஸ்தோத்திரம் வரப்போகிற காரியத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அவரை அறியாது இந்நாள் வரைக்கும் ஒரு காரியமும் சம்பவியதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்நாளிலும் இந்த காலை வேளையில வார்த்தையை கேட்கும்படி நீங்களும் நானும் கடந்து வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய அநாதி தீர்மானத்தில் எழுதினது ஒன்று. அல்லேலூயா. பாருங்கள், எத்தனையோ பேருக்கு கிடைத்திராத, அவர்கள் எதிர்பார்த்தும் கிடைத்திராத ஒரு பெரிய பாக்கியத்தை இந்நாளிலும் இந்த காலை வேளையில அவன் அநேகமான ஸ்தோத்திரம் சஞ்சலப்புகள் வேதனை இருந்த பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படி கர்த்தர் பலத்தோடு கூட்டி சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் மிகையாகாது, அவருக்கு எத்தனை நன்மை செய்தாலும் மிகையாகாது. அன்பியான தேவனுடைய பிள்ளையே, அவர் கர்த்தருடைய வார்த்தையை கடந்து போகும் என்பதாக ஆண்டவர் சமூகத்தில் நாம் செய்கிறது போல ஆண்டவர் சமூகத்தில் இந்த வார்த்தைகள் யாவை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் சமூகத்தில் கண்களை மூடி, ஆண்டவரே நாளும் எங்களோடு பேசும்படி தந்திருக்கிற இந்த வார்த்தை நிமித்தம் ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் பேசணும், ஆண்டவரே எங்களோடு பேசணும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் பாடுவே, பரவசமாகவே பறந்தோடும் இன்னலே, பாடுவே பரவசமாகவே பறந்தோடும் இன்னலே, அலையலையா துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்தையில், அலையலையா துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்தையில், அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து, அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து நடத்திய சென்ற கர்த்தரை பாடுவே, பரவசமாகவே பறந்தோடும் இன்னலே, பாடுவே பரவசமாகவே பறந்தோடும் இன்னலே. ஆமென் தகப்பனே. ஆண்டவரே சகல இன்னல்களை அவன் ஆண்டவரே வஸ்திரம் காய்ந்து போகிறது போல நீ காய்ந்து போக செய்ய வல்லவராயிருக்கிறேன். அதற்காக வைத்துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்நாளிலும் ஆண்டவரே எங்களோடு நீர் பேச வேண்டுமாய் செபிக்கிறோம். உமது பிள்ளைகளோடு இடைப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். வறுமையாய் எம்டியாய் ஆண்டவரே கடந்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை நிறைவாய் நடத்தி அல்ல வேண்டுமாய் செபிக்கிறோம். கடந்து போகும் பொழுது உம்முடைய பலன் எங்களை ஆட்கொண்டது, இயேசு எங்களை ஆட்கொண்டு நடத்தினார் என்று சொல்லும்படிக்கு பிள்ளைகளை நீர் நடத்தி அல்ல வேண்டுமாய் செபிக்கிறோம். பேசுகிறதே கேட்கிற உமது பிள்ளைகளை தாழ்த்தி தருகிறேன். நீர் பொறுப்படுத்திக் கொள்ள மீட்பு பாதுகை நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஏசாயா 41:10 கூட வாசியுங்கள். நான் கூட இருக்கிறேன், திகையாதே, நானும் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னை நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர்
இந்த காலை வேளையில் ஆண்டவர் இந்த வேளையில் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தர் உங்களை நீதி கரத்தினால் தாங்கி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களை நீதி வலது கரத்தினால் தாங்கி நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். எவ்வளவா என்று சொன்னால், சங்கீதம் 18வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 18வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசியுங்கள். எப்படி உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாளத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளை, அவர் வலகரத்தில் அவனை தூக்கி விட போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர், நாங்க கரையில தான் நிற்கும், எங்களை யாரும் தூக்கி விட வேண்டாம்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர், எங்களை ஆண்டவர் தூக்கி விடணும் பாஸ்டர் அப்படி சொல்லப்பட்ட கரங்களை உயர்த்துங்க. பாஸ்டர், எங்களை தூக்கி விடணும் ஆண்டவர். நல்ல கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவர் சொல்ல, பாஸ்டர், எங்களை தூக்கி விடணும் ஆண்டவர், எங்களை ஆண்டவர் தூக்கி விடணும் பாஸ்டர். சோதரம். அல்லேலூயா. நிறைய பேர் யோசிக்கிறாங்க, அப்படி நாங்க பழத்துக்குள்ளே கிடக்கிறோம். சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தண்ணீர்கள் சூழ்ந்திருக்கிற மத்தியில் நின்று கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வலக்கரம் உங்களை தூக்கிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நெருக்கத்தில் சஞ்சலத்தில் இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வலக்கரத்தை தூக்கி விடுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனது இந்த 13வது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 41:13 வாசியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்களை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர்கள் வலது கரத்தை பிடிச்சு அவர் துணை நிற்கிறாராம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்கள் துணை நிற்கிறாராம், அவர்கள் வலது கரத்தை பிடிச்சிருக்கிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால சோத்திர ஊழியக்காரன் சொல்லிக்கிட்டே இருந்தா பிரச்சனை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திர ஒன்னா சொல்லி நம்மள, பாஸ்டர் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் பாஸ்டர், ஆண்டி உங்க வலது கரத்தை பிடிச்சிருக்கிறா பாஸ்டர், எங்களுக்கு தெரியும், நீங்க வேற ஏதாவது காரியம் சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்டா, நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இயேசு சொல்லிக்கிட்டே இருக்கிற, அவங்க வலது கரத்தை பிடிச்சு நான் துணை நிற்கிறவரா நின்று இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்கள் வலது கரத்தை பிடித்தவராய் உங்களுக்கு துணை நின்று கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடல் இருக்கு, கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க, கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க, அணைப்பாரே அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே, அணைப்பாரே அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே, கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க, கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க, தாளாட்டுவார் என்னை சீராட்டுவார், வாலாக்காமல் தலையாக்குவார், தாளாட்டுவார் என்னை சீராட்டுவார், வாலாக்காமல் அவர் தலையாக்குவார், கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க, கர்த்தர் கரம் என் மேலங்க, கடு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வலக்கரத்தை கொண்டு தாங்கி பிடிக்கிற ஆண்டவர், அவர் தாங்கி பிடிக்கிற காரியம்
அதிகமாய் அதிகமாய் தெரிந்திருக்கும் பொழுது எபிரேயர் புஸ்தகத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். எபிரேயர் 13வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் அவன் 13வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் பராசை இல்லாதவர்களாய் உங்களிடத்தில் இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. விசுவாசிக்கிற மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவர் நம்மை கூட இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிற மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை நல்ல மகிமைப்படுத்து. கர்த்தர் இந்நாளில வலக்கரத்தை கொண்டு அவர் பிடித்து துணையாளராய் 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 இருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, பண ஆசை இல்லை. அல்லேலூயா. பண ஆசை இருக்கும். சொல்லு பாஜர், பணம் தேவை இருக்கு பாஜர், ஆனால் பண ஆசை இல்லை சோதனை. ஆனால் ஜப நேரத்தில் எல்லாம் இயேசுகிட்ட கேட்டுக்கிட்டே இருப்போம், பணம் தேனாண்டாரு பணம் வேணாண்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாஜர், பண ஆசை இல்லை ஆண்டவரே, பண ஆசையே இல்லை, பண தேவை மட்டும் இருக்கு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறார்? நீ பல ராஜ்யத்தை நீ தேடு, அப்போது இவனெல்லாம் கூட கொடுக்கப்படும். உண்மைதான் பாசர், ஆண்டவர் பல ராஜ்யத்தை தேட சொல்லியிருக்கிறார். ஆனால் எனக்கு பண தேவை இருக்கு, இதனால இடைவிடாம நான் ஜெபம் பண்றேன் பாசர். என் பண தேவையை சந்திங்க பாசர், ஆண்டவரே பண தேவையை சந்திங்கன்னு சொல்லி பசங்க கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனால் எங்களுக்கு பண ஆசை இல்லை சொல்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று சொல்லிடக்கூடாது பாசர், நாங்கள் தேவைக்கு தானே கேட்குறோம் பாசர், நாங்கள் தேவையில்லாமல் ஒன்றும் கேட்கலையே பாசர், நாங்கள் தேவையை தானே பாசர் கேட்குறோம், நாங்கள் தேவையில்லாத ஒன்றும் கேட்கலையே பாசர். அப்படி இல்லை தேவ பிள்ளையே, பணத்தை குறித்தல்ல, பணத்தை கர்த்தர் எவ்வண்ணமாய் தருகிறார் என்று சொல்லிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு ஆமென், ஆண்டவர் உனக்கு ஆண்டவர் எதை தந்து உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்று சொல்லிப்பார். அந்த காரியத்தை குறித்து கேள். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் தேவையை குறித்து கேட்காத, உன் தேவையை நிறைவேற்ற ஆண்டவர் என்ன செய்ய சுத்தமா இருக்கிற அதை கேள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு அப்ப நீங்க கேட்கலாம் பாஸ்டர், அப்ப நம்ம கேட்கப்படாதா? ஆண்டவர்கிட்ட பணத்தை பற்றி கேட்கப்படாத. நான் சொல்லுறேன், மோசே குறித்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு விவரித்து சொல்ல விரும்புறேன். அவன் கேட்டான், சோத்திரம் ஆண்டவரே, கானான் தேசத்துல போ, எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. கானான் தேசத்துல என்ன இருக்கிறது? புசிப்பும் குடிப்பும் சலிப்பும் இருக்கிறது. கேட்டுக்கிட்டே இருந்தா கேட்டுக்கிட்டு ஆண்டவர் சொன்னார், எடுத்து இதை குறித்து இன்னைக்கு பேசப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 3 வாட்டி கேட்டிருப்பானா, ஒரு 4 வாட்டி கேட்டிருப்பானா ஆண்டவர்கிட்ட. ஹலோ, ஒரு 4 வாட்டி ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பானா மோசே? ஒரு 3 வாட்டி கேட்டிருப்பானா? வச்சுப்போம், ஒரு 3 வாட்டி வச்சுப்பான். 3 வாட்டிக்கு மேல ஆண்டவர் கேட்டப்ப என்ன செஞ்சாரு? இதை குறிச்ச நீ பேசப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பேசப்படாதுன்னு சொன்னாரா இல்லையா? ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. ஆனா ஏன் சொன்னாரு? அறிவியாத தேவனுடைய பிள்ளை, உங்கள்கிட்ட பண ஆசை இல்லை, ஆனா ஏன் ஆண்டவர் ஆண்டவர் செய்கிற காரியத்தை குறித்து கேள்வி சொல்லி ஏன் கேட்க சொல்றார்? உன்னை குறித்து வச்சிருக்கிற காரியம் பெருசு தேவ பிள்ளைய. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். அறிவியான தேவனுடைய பிள்ளையே, நீ நினைக்கிற காரியத்தை விட கர்த்தர் தீர்மானித்து வைத்திருக்கிற காரியம் பெருசு. அவன் பெரிய காரியங்களை, அவன் பெரிய மகத்துவங்களை செய்ய ஆசைப்படுகிறான். அவன் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அறிவியான தேவனுடைய பிள்ளை, நீ அற்பமாகி இருக்கிற சின்ன தேவையை கேட்கும் ஆண்டவர் நினைத்திருக்க காரியம் என்ன தெரியுமா? அந்த தேவையை சந்தித்து உன்னை புறமாய் வழி நடத்த கர்த்தருடைய திட்டம்.
அதையே கேட்டுட்டே இருந்தா ஆண்டவர் பாப்பார், இவளுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிள்ளை இவ்வளவுதான் கேட்கிறா, எனக்கு இதுக்கு அதிக மேல செய்ய முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற ஆசைப்படுவாரா, இல்லை நாம கேட்கிற எள்ளு போல திட்டத்தை, எள்ளு போல காரியத்தை நிறைவேற்ற ஆண்டவர் ஆசைப்படுவாரா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில தாமதங்கள் ஏன் வருகிறது என்று சொன்னால், நம்ம கேட்கறது அப்படி கேட்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில காரியங்களுக்கு தாமதம் ஏன் என்று சொன்னால், நம்ம கேட்கறது அப்படி கேட்கிறோம், நம்முடைய ஆண்டவருடைய திட்டத்தை கேட்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப தேவை இருக்கா? ஆண்டவரே, நீர் எனக்கு எவ்வளவு தர சுத்தமோ அவ்வளவு தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. எப்பளாவது கேட்டிருக்கோமா? எப்பளாவது கேட்டிருக்கோமா? சோதரன், ஒரு 5000 தேவைப்படுதுன்னா, ஆண்டவரே எனக்கு 5000 தேவைப்படுது, எங்கேயாவது போய் எங்கேயாவது யார்ட்டேந்தாவது எனக்கு கிருபை செய்யுங்க, 5000 வாங்கணும். சோதரன், எப்பளாவது கேட்டிருக்கீங்களா? ஆண்டவர் எனக்கு 5000 இருக்கு, நீர் இந்த வேளையில எனக்கு எவ்வளவு தரணுமோ அவ்வளவு எனக்கு தாங்கன்னு எப்பளாவது கேட்டிருக்கீங்களா? சோதரன், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர், அதுக்கெல்லாம் கேட்க எங்க மனசு போகல பாஸ்டர். அல்லேலூயா. இந்த இருதயம் மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனத்தில் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிற அதிகமான காரியம் என்னன்னு சொன்னா, அவர் தேவ ஜனத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது, நன்மையான ஈவலை காண செய்யும் பொழுது, அவர் ஜனத்தாரை அவர் சோத்திரம் இக்கட்டில் நிற்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த மனுஷன் இடத்துல அதிகமான பெர்ஃபெக்ஷன் அவர் கேட்கறது இல்லை. அல்லேலூயா. நல்லா புரியணும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவருடைய கட்டளையில் வார்த்தைகளும் இருக்கிறது. ஆனா நெருக்கத்தின் மத்தியில் இருக்கும் பொழுது சோத்திரம், நாம் எல்லாரும் துவண்டு போகிற காரியம் என்னன்னு சொன்னா, என்னால் அதிகமா ஜெபம் பண்ண முடியல, அதிகமா ஜெபம் பண்ணா தானே எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், அதிகமா எனக்கு ஆண்டவர் சமூகத்தில் செலுத்த முடியல, அப்பதானே எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நான் ஜெபம் பண்ணாம இருந்தா சோத்திரம் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. சோத்திரம், அதனால எனக்கு ஜெபம் பண்ண முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஆழத்திலிருந்து கூப்பிடுகிறார் என்று சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய இடத்துல பரிபூர்ணமாய் அவர் கேட்கல. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யோனா பாருங்க, ஆழத்திலிருந்து ஆண்டவரை கூப்பிட்டான். அங்க there is no perfection there, அங்க பாசியும் அழுக்கம் நிறைந்த இடம். அல்லேலூயா. ஆனா அந்த நேரத்திலும் அவன் ஆண்டவரை கூப்பிட்டான் பாருங்க. அந்த இம்பர்ஃபெக்ஷன்லயும் ஆண்டவரை பெர்ஃபெக்ட்டா கூப்பிட்டான். 3 நேரமும் ராம் முழுவதும் அவன் கூப்பிட்டான், சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டான். தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவன் நிற்கிற நெருக்கத்தின் இருளில் நிற்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கல, நீ ஆண்டவரை நினைச்சு பார்த்தா மட்டும் போதும். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரை நினைக்கிற ஒரு இருதயம் இடத்துல இருக்கணும், ஆண்டவரை நினைவுக்கிற ஒரு சிந்தனை இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, அவர் பூரணத்தை கேட்கல, பூரணம் கர்த்தருடையது. அவர் கேட்கிற, அவர் விரும்புகிற காரியம் நீ என்ன. அல்லேலூயா. நீ ஆண்டவரை நினைக்கிறவளாய். அல்லேலூயா. ஆண்டவரை மறந்து பாரு. அவன் ஒரு திட்டத்தையும் ஆண்டவருக்கு இல்லாமல் நிலையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அதிகமாய் கர்த்தர் செய்திருக்கிற காரியங்கள். இந்த எபிரேயர் புத்தகத்தை ஒரு விசை கூட வாசிங்க. எபிரேயர் 13 சூத்திரம் 5ஆம் வசனத்தை ஒரு விசை கூட வாசிங்கள். பணாசை இல்லை, ஆனா நம்முடைய தேவைகளை முன்வைக்காதவர்களாய் நடந்து இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அல்லேலூயா. போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிறது போதும் என்று எனக்கு சொன்ன பாஸ்டர், எங்களுக்கு தேவை, அது எங்களுக்கு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா. தேவை இருக்கு, அதுல எப்படி பாஸ்டர் தேவைகள் எப்படி திருப்தி படுறது? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சுத்தரம். கடந்த நாட்கள்ல கர்த்தர் ஆசுவாமாய் நடத்தும் பொழுது தேவையா இருந்த ஒரு காரியத்தை விட்டுட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வாதமாய் நம்மை நடத்தும் பொழுது தேவையா இருந்த ஒரு காரியத்தை விட்டுட்டோம். இப்போ தேவையான காரியம் எதுன்னு தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒன்று அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். யாருக்கெல்லாம் சொல்றது புரியுது? சொல்றோம். கவனமா கேளுங்க. நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்கள்ல நம்ம தேவையான ஒரு காரியத்தை மறந்துட்டோம். இப்போ அதிகமான குழப்பங்கள் நிறைந்திருக்கிற நேரத்தில் எதை தேவை வைக்கணும் தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? திருப்தி அடையத்தக்கதாக போதும் என்று சொல்ல வேண்டிய அளவுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இப்போ சஞ்சலப்பு நெருக்கத்தின் நேரத்தில் போதுமான இயேசுவை நம்ம சிந்தனையில் வரவே செய்யாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சிந்தனை இயேசுவை நினைச்சியே பார்க்காது. சோத்திரம். இயேசு எப்படி நினைச்சோம் தெரியுமா? நம்முடைய தேவைகளை சொல்லி இயேசு நினைப்பானா, எனக்கு இயேசு மட்டும் போதும்னு சொல்லவே மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, நெருக்கத்து நேரத்தை எத்தனை பேர் இயேசு போதும்னு சொன்னீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சஞ்சலப்பா இருக்கிற நேரத்தில் எத்தனை பேர் இயேசு போதும்னு சொன்னீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு போதும்னு ஒன்று சொல்லியிருந்தா அவர் எப்படி தெரியுமா நடத்துகிறார்? வாசிங்க சுத்திரம். 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசி. அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து புரோஜனம் பண்ணி என்று சொன்னான். வாசிங்க தொடர்ந்து. அவன் விழித்து பார்க்கிற பொழுது இதோ இருந்தது. என்ன செஞ்சான்? சோத்ரம் கொஞ்சம். அவன் என்ன செஞ்சான்? முதலாவது கர்த்தர் என்ன செய்கிறார்? எலியாவை சோத்ரம் எலிசாவை இல்ல எலியாவை தட்டி எழுப்புகிறார். தூதனை கொண்டு தட்டி எழுப்புகிறார். தேவனுடைய பிள்ளையே, அவர் தட்டி எழுப்பி சொல்லுகிறார், நீ எழும்பி புசி. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எழும்பி புசின்னு சொல்லப்படுகிறது. அங்கே எழும்பி புசின்னு சொல்லும்போ அவன் விழிக்கிறான். விழித்து பார்த்தா என்ன இருந்துச்சு? கொஞ்சம் சத்தமா வாசிங்க. தடலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலை மாட்டில் இருந்தது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அவனுக்கு சொந்தமான ஆகாரம் என்று சொல்லி அவனுக்கு ஆண்டவர் ஆகாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஏன் சொல்லுங்க?
அவன் கர்த்தர் நடத்துவார் என்று சொல்லி நம்பி இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில் கர்த்தர் போதும் என்று சொன்னால் உனக்கான காரியத்தை தேடனா நீ பார்க்கும்போது உன் தலை மாட்டில் இருக்கும். தேவ பிள்ளையே, கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்து. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்து. உனக்குள்ள காரியம் உனக்கு சுதந்திரமாய் உனக்கு கற்ற தர வல்லவராய் இருக்கிறார். அவர் அவருக்காக காத்திருக்கிற பிள்ளையை அவர் போதும் என்று சொல்லி காத்திருக்கிற பிள்ளைக்கு அவன் வெறுமையாய் அல்ல, எங்கேயோ கால் மாட்டில் அல்ல, தேவ பிள்ளையே தலை மாட்டில் அவனுக்காய் அந்த பிள்ளைக்காய் சொந்தமான காரியத்தை அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த தேவ மனுஷன் எழும்பி பார்க்கும் பொழுது கடல்ல சுட்டப்பட்ட அடையும் நல்ல கலச தண்ணீரும் அவன் தலை மாட்டில் இருந்துச்சு. அல்லேலூயா. தொடர்ந்து வாசியுங்கள். மறுபடியும் அவன் கத்தர்க்காய் காத்திருக்கிறான். தட்டி எழுப்பி இருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு பிரயாணம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, உன் இருதயம் இயேசு போதும் என்று சொல்லி காத்திருக்கிறதா? உனக்காக வேண்டிய காரியத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ இன்னும் கர்த்தருக்காய் காத்திரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ போக வேண்டிய பிரயாணம் இன்னும் வெகு தூரம் இருக்கு. அல்லேலூயா. நீ போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம் இருக்கு. தேவ பிள்ளையே, நீ பார்க்க வேண்டிய காரியம் இன்னும் அதிகமாக இருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உனக்காக வைக்கப்பட்ட காரியம் உனக்காக சுதந்திரமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தலைமாட்டில் வச்சிருக்கனா அதோடைய அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை, உனக்கு சுதந்திரமாய் வைத்திருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தேடி போக வேண்டிய அவசியம் அல்ல, கர்த்தர் சுதந்திரமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கிறிஸ்துவுக்காய் காத்திருக்கிறாயா? கிறிஸ்து போதும் என்று சொல்லி காத்திருக்கிறாயா? இயேசு போதும் என்று சொல்லி காத்திருக்கிறாயா? உன் தேவையை நிலையாது இயேசு போதும் என்று சொல்லி காத்திருக்கிறாயா? ஒரு கையில பைசா இல்லாம இருக்கலாம், காசு உனக்கு சீரோ பேலன்ஸா இருக்கலாம். தேவ பிள்ளையே, அந்த சீரோல அந்த கரத்துல காசை எதிர்பார்க்கிற கரத்துல இயேசு இந்த கரத்தை பிடிச்சா மட்டும் போதும்னு சொல்லி இருக்கிறாயா? உனக்கான சுதந்திரம் உனக்கு சுதந்திரமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு சொன்னா அவருக்கு தெரியும். அவர் சொல்லுகிற சத்தம் என்னன்னு சொன்னா, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த பிரயாணப்படத்தக்கதான காரியம், அந்த பிரயாணப்படத்தக்கதான சுதந்திரம் ஒரு இடத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கிட்ட ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் இப்ப நின்று கொண்டிருக்க தேவ பிள்ளை அவன் என்ன செய்கிறான்னு சொல்லி பாருங்க. தொடர்ந்து வாசியுங்கள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து கொடுத்து போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் எப்படி போனா? அருமையான தேவனுடைய பிள்ளை எப்படி போனா? எத்தனை அப்பத்தை தின்னுட்டு போனா? ஹலோ, ஹலோ. எத்தனை அப்பம் தலைமாட்டில் இருந்துச்சு? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, வாசிங்க. சூத்திரம். அவன் விழித்து பார்க்கும் பொழுது இதோ தழல் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்து தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அங்க சுடப்பட்ட அடைகள் அப்படின்னு எழுதியிருக்கா? அடேன்னு எழுதியிருக்கா? ஹலோ, ஒண்ணுக்கு மேற்பட்டதை என்ன சொல்லுவோம்?
ஒன்னு என்ன சொல்லுவோம், அவன் ஒரு அடையை சாப்பிட்டுட்டு எத்தனை நாள் பிரயாணப்பட்டானாம்? 40 நாள் பிரயாணப்பட்டானாம். அல்லேலூயா. அவன் வண்டியில போல தேவ பிள்ளையே, அவன் குதிரை வண்டியிலயோ கால வண்டியிலயோ ஒன்னு ஏறி போகல. எப்படி போனானா? ஒரு போஜன பதார்த்தம் உன்னை பலப்படுத்த வல்லதா இருக்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசு போதும் என்கிற அந்த ஒரு பதார்த்தம் உன்னை நடக்க செய்ய வல்லதா இருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு 20 நாள் 60 நாள் காலாவது அதே பிள்ளைய உன்னை வெகு நாள் பிரயாணப்பட கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேருக்கு காலாவதியை பார்க்காத ஒரு அடைய சாப்பிட்டு 40 நாள் பிரயாணம் பண்ண முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு போதும் என்கிற ஒரு அடை 40 நாள் அல்ல, உன்னை நீடித்த நாளை நடத்த வல்லது. கரங்களை தட்டி ஆண்டவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு போதும் என்று சொல்லி அறிக்கையிட்டு 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 இயேசு போதும், 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 இயேசு போதும். இன்னும் 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 ஒரு அடையை புசித்தான் அவன் 40 நாள் இரவு பகல் பிரயாணப்பட்டு கர்த்தருடைய சமாதி போனான் 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 போனான். தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே, இயேசு என்கிற ஒரு அப்பா, ஒரு அடை, ஒரு வார்த்தை உனக்கு போதும். இயேசு போதும், இயேசு போதும். உன்னை நடத்த, நீ ஜெயிக்க, நீ பிரயாணப்பட, ஆயத்தமாக பலப்பட, சுகமடைய, ஆசுவாசத்தை பெற, ஐஸ்வர்யத்தை பெற இயேசு போதும். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த அவர் வல்லவராய் 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 போதுமானவராய் 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 இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த ரீதாபா சபரதுரா ரிகலபலபோ சபரபரதுரா ரபரா. அருமையான தேவனுடைய பிள்ளை, இயேசு போதும், இயேசு போதும். அறிக்கையில அவன் எல்லா சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்துல இயேசு போதும் ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவன் ஒரு அடையினான் பிரயாணப்பட தொடங்கினான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்நாள்ல பிரயாணப்பட விருப்பம் இல்லாமல் இருக்கிறாயோ, அவன் அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசு போதும் என்று சொல்லி இயேசுவை உன்னோடு சேர்த்துக்க. அவன் புசித்தான், கடந்து போனான். இயேசுவை நேசி, இயேசுவை போ. அவன் இயேசுவை நேசி, கடந்து போ. இயேசுவை பட்டிப்பிடி, கடந்து போ. தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே, இயேசு இயேசு என்கிற மெய்யான அப்பா, மெய்யான அப்பா, மெய்யான அப்பா போதும் 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 போதும். ஹரியான தேவனுடைய பிள்ளையே, ஹரியான தேவனுடைய பிள்ளையே, வாசிங்கள். அவன் அங்கே சோத்ரம் வாசிங்கள். அப்பொழுது அவன் விழித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தை தெளிவாய் இருக்கிற தேவ பிள்ளையே, இயேசு என்கிற போஜனத்தின் பலன் உண்டு. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. இயேசு என்கிற போஜனத்துல பலன் உண்டு தேவ பிள்ளையே. நீ ஒருவேளை கண்ணுல பார்க்காம இருக்கலாம், ஆனா இயேசு போதும் என்று சொல்ல 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 அந்த பலன் உன்னை இடை கட்டிக்கொண்டே இருக்கும், உன்னை வழி நடத்தி கொண்டே இருக்கும். அந்த போஜன பலத்தினால் வாசிய 40 நாள் இரவும் பகலும் ஓரே பின்னும் தேவ பர்வதம் மட்டும் போனால் இப்போ
அருமையான தேவனுடைய பிள்ளை, இயேசு போதும் என்று சொல்லி கிளம்பி போகிற நீ, அவன் மறுபடியும் இந்த தேவ மனிதன் குகைக்குள்ள போகிறான். வாசிங்கள், குகையில தங்குறான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவன் எலியாவே இங்க உனக்கு என்ன வேலைன்னு கேட்டார். அல்லேலூயா. அதற்கு அவன், தேவனுடைய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். தள்ளி போட்டார்கள், இடித்து கொன்று போட்டார்கள். பிரிதியாயிருக்கிறேன், வாங்க தேடுகிறார்கள் என்றார். அப்பொழுது அவர் கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்கு வழியா வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசேக்கேலை அவன் சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையை, இயேசு போதும் என்று சொல்லி பிரயாணப்படு. அவன் சூத்திரம், அவன் இங்கே சூத்திரம் இந்த தேவ மனிதன் செய்கிறது போல குகையில தங்கி இருக்கும்போ ஆண்டவர் கேட்கிறான், உனக்கு இங்க என்ன வேலை? அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் அருமையான தேவனுடைய பிள்ளை, இயேசு ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசு போதும் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவன் ஒருவேளை உனக்கு சோர்வு வந்து சூத்திரம் சேருகிறது சொன்னால், ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே எனக்கு என்னென்ன காரியம் இருக்கு, என்னென்ன காரியம், இப்படிப்பட்ட தடைகள், இப்படிப்பட்ட வழிகள் எல்லாம் அடைஞ்சிருக்கு, ஒன்று கவனிச்சு பாருங்க. அல்லேலூயா. இந்த தேவ மனுஷன் அந்த போதின பலத்தினால் 40 நாள் நடந்து போய் குகையில தங்கி இருக்கிற, ஏன்னா அவனுக்கு பயம் உண்டாயிற்று. அல்லேலூயா. ஆகிலமாக இயேசுவை சார்ந்திருக்கிறான். இயேசு வந்து கேட்கிறார், உனக்கு இங்க என்ன வேலை? அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், ஆண்டவர் இப்படி இப்படி கட்டளையை மீறி போட்டதுனால, அவன் சோத்திரம் நான் மட்டும் தப்பி போனதுனால அவன் இந்த ஜனத்தாரை தேடினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே ஊழியக்காரர் தந்த ஒரு சில வார்த்தை நான் மீறிட்டேன் ஆண்டவரே, அதனால எனக்கு இந்த பாடுகள், உபத்திரவம் ஆண்டவரே, வேதனை ஆண்டவரே, கஷ்டம் ஆண்டவரே, அதனால நான் இப்படி இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வழி ஆயத்த பண்ணி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, தமஸ்கு வழி, இந்த வழியாய் போய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசேக்கேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி அங்கே ஒழுங்குபடுத்தி கொடுக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, இயேசு போதும் என்று சொல்லி பிரயாணப்படுகிற நமக்கு அவன் சோத்திரம் ஒரு சஞ்சல போட்டு நிற்க வேண்டிய ஒரு பயம் வருது என்று சொன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளை ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே நான் ஊழியக்காரன் சொன்ன ஒரு சில வார்த்தையை கேளாத நிமித்தம் எனக்கு இந்த காரியம் வந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவர் வேற ஒன்றும் சொல்ல மாட்டாரு. அவர் சொல்லுவார், இந்த வழியா செய், இந்த வழியா கடந்து போ, சகலமும் வாய்க்க வரும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வழியை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிற தேவ பிள்ளையே, அவன் ஒரு போஜனம் என்று சொல்லப்படுகிற இயேசுவை மட்டும் நம்பிடு. அவன் உன்னிடத்துல ஒண்ணும் இல்லாம எம்டியா இருக்கும்போது சொல்லு, கரத்தை நீட்டி சொல்லு, அவன் எம்டியா உனக்கு தேவைப்படுற காரியம் இயேசுவா இருக்கிற சொல்லு, இயேசுவே என் வலது கரத்தை நீங்க பிடிச்சா மட்டும் போதும் இந்த வேலையில. அல்லேலூயா. அதனால நீ பிரயாணம் பண்ண தொடங்குனா, நீ தைரியமா வாழ்க்கையில நடக்க தொடங்குனா, அவன் நாளத்தை மிதித்து மேல வரலாம். வலது கரத்தை கட்ட பிடிச்சிருப்ப, நீ அதுல பயம் வருதுன்னா அவன் ஆண்டவரை பாட்டி சொல்லு, ஆண்டவரே நான் இப்படி ஊழியக்காரர் சொல்ல ஒரு சில உபதேசங்களை கேட்கல, கட்டளையில மறந்து போய் எனக்கு இந்த துன்பம் நேரிட்டது, என்னை கவனித்து பாருங்கள் என்று சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வழி இல்லாத இடத்துலயும் அவாந்தரமான இடத்துலயும் வழியை உண்டு பண்ணுகிற கர்த்தர் அவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல சத்தத்தை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. வாசிங்க, சங்கீதம் வாசித்த சங்கீதம் பகுதியை ஒரு விசைக்குள்ள வாசியுங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். சங்கீதம் ஆமென் 18வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். துயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து, செல்ல பிரவாளத்திலிருந்து என்னை பிடித்து என்னை தூக்கி விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. அறியாத தேவனுடைய பிள்ளை கர்த்தர் நம்மை தூக்கி விட்டு இருக்கிறார். விசுவாசிக்க மாட்ட கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. கர்த்தர் நம்மை தூக்கி விட்டு இருக்கிறார். அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் நம்மை தூக்கி விட்டு இருக்கிறார். கர்த்தர் நம்மை தூக்கி விட்டு இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் நம்மை தூக்கி விட்டு இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்னை தூக்கி விட்டு இருக்கிறார். கர்த்தர் என்னை தூக்கி விட்டு இருக்கிறார். அவருடைய வலது கரத்தால் தூக்கி விட்டு இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய வலது கரத்தினால் என்னை தூக்கி விட்டிருக்கிறார். ஆமென், 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 அல்லேலூயா. அவர் ஆழத்தில் தூக்கி விட்டிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அறியாத தேவனுடைய பிள்ளையே, அவர் குகையின் அவை சோத்திரம் ஆழத்திலிருந்து அவர் கையை நீட்டி அவை சோத்திரம் இருளான இடத்திலிருந்து கையை பிடிச்சு தூக்கி விட்டுகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3 அதிகாரம் 20 வசனத்தை வாசி. அங்க கர்த்தருடைய கரம் பெரிய காரியங்களை செய்கிறது. வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 3:20. இதோ வாசல் படி நின்று தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை ஒருவேளை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்த அவனோட போஜனம் பண்ணுவேன். அவனோட என்னோட போஜனம் பண்ணுகிறான். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது சொன்னால், கர்த்தருடைய கரம் தூக்கி மட்டும் விடல. நீ இயேசுவை நினைச்சு பார்க்க மாட்டாய், தட்டிக்கிட்டே இருக்கோ கரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ, இதே கதவை தட்டுகிற கர்த்தருடைய கரம் இன்றைக்கு உண்மை உள்ளதா இருக்கிறது. அறியாத தேவனுடைய பிள்ளையே, இங்கே சொல்லப்பட்டது போல கதவை திறக்க மாட்டாயோ? வெறுமையாய் இருக்கிற நேரத்தில் இயேசுவே என்று சொல்லி நீங்க பட்டு போதும் என்று சொல்ல மாட்டாயா என்று சொல்லி இதே கதவை தட்டுகிற ஆண்டவருடைய சத்தம் உன்னில துணித்துக் கொண்டே இருக்கிற தேவ பிள்ளையே, சபையில கேட்டுக்கொண்டே இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய கரம் தூக்கி மட்டும் விடல, உன்னை தட்டிக்கிட்டே இருக்க.